ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் ஆடி மாதத்தோட திருவிழாக்கள் பார்த்துருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பதிவு ஆடிப்பூரத்தோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சவர் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் அணைக்க இருகாலும் தோன்றும் முருகாசரணம் கந்தாசனம் என்று ஓதுவோர் முன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஆடி மாதம் அப்படின்னால நிறைய அம்மன் வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதம், ஆகச்சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம் தான். இதில் ரொம்ப முக்கியமாக சில திருவிழாக்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான ஒரு திருவிழா தான் ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்துக்கு 2 திருவிழாக்கள் நமக்கு உண்டு. அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அம்பாள் மீனாட்சி, காமாட்சி, சமயபுரம் மாரியம்மன், இந்த மாதிரி எல்லா பெண் தெய்வங்களும் ருதுவான நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ருதுவான நாள் அப்படின்றது அவங்க வயசுக்கு வந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த நாள் அன்னைக்கு இந்த நம்மளுடைய அம்பாளுக்கு வந்து ஏற்றி இறக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சடங்கு செய்கிற வைபவம் வந்து நம்மளுடைய கோயில்களில் உண்டு. இது நம்மளால பார்க்க முடியாது. மாலை நேரத்தில் இந்த வைபவங்கள் வந்து பண்ணுவாங்க. மாலை அல்லது உச்சிக்கால பொழுதுல இந்த வைபவங்கள் பண்ணுவாங்க. கோவில் சிவாச்சாரிகள் மட்டும் இந்த வைபவங்கள் பண்ணுவாங்க. இது வந்து ஆடிப்பூரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வில் இந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கலாம். மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த வருஷம் ஆடிப்பூரம் என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அதுதான் கடைசி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை. அதற்கப்புறமாக நமக்கு அடுத்த திங்கள் செவ்வாய் வந்து நமக்கு வந்து ஆவணி பிறந்துருது. இதான் வந்து ஆடிப்பூரத்தோடைய சிறப்பு. ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை நமக்கு ஆடிப்பூரம் வருது. இப்போ இந்த ஆடிப்பூரத்துடைய சிறப்பு அப்படின்னு கேட்டால், அம்பாள் ருதுவான நாள் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த அம்பாளுக்கு எப்படி சடங்கு கழிப்பாங்க, ஏற்றி இறக்குதல் எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் எடுத்துக்கலாம். அந்த நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலில் பள்ளியறைக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த மண்டபம் ஒரு இடம் இருக்கும். அதில் வந்து சின்னதாக வந்து ஒரு மரத்தால் செய்த ஒரு பீடம் போட்டிருப்பாங்க. அந்த பீடத்துக்கு மேலே வந்து ஒரு திரை துணி கட்டியிருப்பாங்க. நேரடியாக மூலவர் அம்பாளுக்கு முன்னாடி உற்சவ அம்பாளை வந்து கொண்டு வந்து வச்சுருவாங்க. வச்சுட்டு அந்த அம்பாளுக்கு வஸ்திரம்லாம் சாதியிருப்பாங்க. 7 வகையான சாதங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அம்பாள் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. வச்சவொடனே அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சார் என்ன பண்ணாரு, ஒரு சொலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறம் இருக்கு இல்லையா, அந்த முறத்தில் வந்து நிறைய அரிசி பரப்பி அதற்கு மேலதாக ஒரு நிற நாளி வச்சு அந்த நாளி மேலே வெத்தலை வச்சுட்டு அதுக்கு அந்த அரிசி மேலே வந்து நிறைய மங்கள பொருட்கள் வச்சுருப்பாங்க. காதோல கருகமணி, வளையல், எலுமிச்சை வளர்ந்து மங்கள பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு 3 முறை இதை வந்து அம்பாளுக்கு வந்து அம்பாள் சிறுசுலேருந்து பாதம் வரைக்கும் ஏற்றி இறக்குவாங்க. இதுதான் ஏற்றி இறக்குதல் வைபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு பெண்கள்லாம் வயசுக்கு வந்தோடனே அவங்களுக்கு அந்த தலைக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வச்சு இந்த சடங்கு கழிப்பாங்க. கண்ணீர் கழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சடங்கு கழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அம்பாளுக்கும் செய்வாங்க. 3 முறை சிரசு, அம்பாளுடைய சிரசுலேருந்து திருப்பாதம் வரைக்கும், அம்பாளுடைய திருமுடியிலேருந்து திருப்பாதம் வரைக்கும் அப்படியே ஏற்றி இறக்கி 3 முறை இதை வந்து செஞ்சு முடிச்சு அதற்கப்புறமாக அம்பாளுக்கு 16 வகையான சோடச்ச உபச்சாரங்கள் நடக்கும். எல்லா உபச்சாரங்களும் முடிஞ்சதுக்கப்புறமா, எல்லா தீபாவளியும் முடிஞ்சதுக்கப்புறமா அம்பாளுக்கு இந்த சித்திரண்ணங்கள் இருக்கு இல்லையா, 7 வகையான சாதம் இருக்கலாம், இதெல்லாம் அம்பாளுக்கு சிவாச்சார நெய்வேத்தியம் பண்ணுவார். நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாக இந்த சடங்கு முடிஞ்சிடும். இந்த சடங்கு வருஷத்தில் ஒரு முறை ஆடிப்பூரத்துக்கு மட்டும்தான் நடக்கும். இது வந்து நம்மளுடைய மீனாட்சி அம்மனுக்குள்ளே இந்த முறையில் தான் நடக்கும். இது பகல் பொழுது நடக்கும் அப்படின்னா நம்மளால் அந்த 12 மணிக்கு உச்சிக்காலம் நடக்கும்போது நம்மளால் பார்க்க முடியாது. இதை வந்து சிவாச்சாரியர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடிய ஒரு உற்சவம் தான் இந்த ஆடிப்பூர ஏற்றி இறக்குதல் வைபவம். இது முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல மாலை வந்து கோவில் வந்து அன்றாட பூஜைகள் ஆரம்பிச்சுருவாங்க. இதான் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் நடக்கக்கூடிய ஏற்றி இறக்குதல் வைபவத்தோட தனிச்சிறப்பு. இன்னொரு ஆடிப்பூரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஆண்டாள் நாச்சியார் பிறந்த ஒரு வரலாறு. அதை அடுத்த பதிவில் அடியேன்னு சொல்லுகிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது முருகன் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது வந்து திருப்புகழ் புத்தகம் கொடுக்குறோம். இந்த 3ல் உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் DM பண்ணி எனக்கு வந்து உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. உங்களுக்கு கொரியர் போட்டு விட்றோம். நன்றி, வணக்கம்.